மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? ஆமென். தேவன் நல்லவர். திறவுகோல் வசனத்துக்கு நேராக நம்முடைய கண்களை திறப்பலாம். அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 22 முதல் 24 வசனங்களை நாம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 11, 22, 23, 24 வசனங்களை வாசிக்கலாம். எருசலேமில் உள்ள சபையார் இந்த காரியங்களை குறித்து கேள்விப்பட்ட போது அந்தியோகியா வரைக்கும் போகும்படிக்கு பர்னபாவை அனுப்பினார்கள். அவன் போய் சேர்ந்து தேவனுடைய கிருபையை கண்டபோது சந்தோஷப்பட்டு கர்த்தரிடத்தில் மன நிர்ணயமாய் நிலைத்திருக்கும்படி எல்லாருக்கும் புத்தி சொன்னான். அவன் நல்லவனும் பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவனுமாயிருந்தான். அநேக ஜனங்கள் கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டார்கள். ஹல்லேலூயா. பிரியமான சகோதர சகோதரிகளே, பர்னபா அனைவருக்கும் அறிமுகமான ஒரு அப்போஸ்தலன். ஹல்லேலூயா. புதிய ஏற்பாட்டை நாம் வாசிக்கும்போது பவுலும் பர்னபாவும் பர்னபாவும் பவுல் என்று சொல்லி நாம் அநேக இடங்களில் நம்ம வாசிப்போம். ஹல்லேலூயா. வேதாகமத்திலே முதலாக சென்றன முதல் மிஷினரிமார்கள் 2 பேர் யார் என்றால் பவுலும் பர்னபாவும். ஹல்லேலூயா. ஆமென். இந்த வேலையில் ஒரு அருமையான அப்போஸ்தலன், அவரை குறித்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? நாம் தியானிக்க போகிறோம். இதுக்கு முன்பாகவும் நீங்கள் பைபிள் ரீட் பண்ணும்போது, வேதத்தை வாசிக்கும் போது பர்னபாவை குறித்து நீங்கள் அறிந்திருக்கலாம். இந்த வேளையிலும் இன்னும் சில காரியங்களை நாம் அறிந்து கொண்டு இவருடைய வாழ்க்கையின் மூலமாக என்ன நாம் கற்றுக்கொள்ள போகிறோம் என்று சொல்லி நாம் சிந்திக்க போகிறோம். ஹல்லேலூயா. தேவன் வழிநடத்தி செல்வாராக. நாம் இந்த வசனத்தில் பார்க்கும்போது 3 காரியங்கள் நாம் பர்னபாவுடைய வாழ்க்கையிலிருந்து எடுத்துக்கொள்ளலாம். முதலாவது சொல்லுங்க, அவன் நல்லவனும். சொல்லுங்க, நல்லவனும். இரண்டாவதாக பரிசுத்த ஆவியால் நிறைந்தவனாக இருந்தான். இரண்டாவது என்ன? பரிசுத்த ஆவியால் நிறைந்தவன். மூன்றாவது விசுவாசத்தினால் நிறைந்தவன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நல்லவன், பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவன். ஹல்லேலூயா. இந்த 3 பண்புகள், இந்த 3 குணாதிசயங்கள், கேரக்டர்ஸ், இது என்ன பண்ணுது? அப்போஸ்தலனாகிய பர்னபாவுடைய வாழ்க்கையில் இருந்தது. ஹல்லேலூயா. ஆமென். அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரத்திலிருந்து 15ஆம் அதிகாரம் வரை அதிகமாக பேசப்படாத, அதிகமாக டாக் இருக்கும். பைபிளில் தான் இருப்பார், ஆனால் அதிகமாக பேசப்படலை. ஆனால் சைலண்ட்டாக என்ன பண்ணுவார்? வேலையை செய்து முடிப்பார். அப்படிப்பட்ட ஒரு நபர் தான் இந்த பர்னபா. நம்ம அப்போஸ்தலர் நடபடிகள் அது தொடர்ந்து நம்ம பார்த்தோன்னாவே யாரை அதிகமாக நம்ம தியானிப்போம்? பவுல். எல்லாரும் யாரை பற்றி பேசுவோம்? பவுல் பற்றி தான் அதிகமாக நாம் பேசுவோம், பிரசங்கம் எடுப்போம். பர்னபாவை அவ்வப்போது என்ன பண்ணுவோம்? பவுலோடு சேர்ந்து ஊழியம் செய்ததுனால பவுலும் பர்னபாவும், பர்னபாவும் பவுல் என்று சொல்லி வசனங்கள் வாசிக்கும் போது பர்னபாவை நாம் சிந்திப்போம். ஆனால் இந்த இடத்துல பார்க்கிறோம், நம்ம பர்னபாவோட கேரக்டரை நம்ம டெப்த்தாக பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. வேதம் அவனை அப்போஸ்தலன் என்று கூறுகிறது. அப்போஸ்தலர் 14:14 பார்க்கும்போது அப்போஸ்தலனாகிய பர்னபாவும் பவுலும் அதை கேட்ட பொழுது அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். அப்போ அவன் ஒரு அப்போஸ்தலன். அப்போ பர்னபாவுடைய ஒரு அறிமுகத்தை நம்ம பார்த்துக்கலாம். இன்றைக்கி அவரை பற்றி தான் தியானிக்கிறோம். அப்போ அவரை பற்றி ஒரு அறிமுகம், ஒருத்தரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா அவங்க அப்பா பேர், அவங்க பெயருக்கு என்ன அர்த்தம் அப்படிலாம் தெரிஞ்சுக்கோம்ல. அதே மாதிரி பர்னபாவுடைய அந்த அறிமுகத்தை குறித்து பார்க்கும்போது அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 36வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். சீப்புரு தீவானும் லேவியனும் அப்போஸ்தலராலே ஆறுதலின் மகன் என்று அர்த்தம் கொள்ளும் பர்னபா மறுபேர் பெற்றவனுமாகிய யோசே என்பவன். ஹல்லேலூயா. அவனுக்கு பெற்றோர் வைத்த பெயர் யோசே அல்லது யோசேப்பு. சொல்லுங்க, பெற்றோர் வைத்த பெயர் யோசே அல்லது யோசேப்பு. பர்னபாவுக்கு பெற்றோர் வைத்த பெயர். அப்போஸ்தலர்கள்லாம் பர்னபாவுக்கு வைத்த பெயர் என்ன? யோசே என்ன யோசேப்புக்கு வைத்த பெயர் பர்னபா. லிக்வேனியர் மக்கள் அவனுக்கு வைத்த பெயர் யூபித்தர். 3 பெயர் அவனுக்கு இருக்குது. முதல் அப்பா அம்மா வச்ச பெயர் என்னங்க? யோசே அல்லது யோசேப்பு. அப்போஸ்தலர்கள்லாம் வைத்த பெயர் என்ன? பர்னபா. லிக்வேனியர் மக்கள் அவனை எப்படி அழைச்சாங்க? யூபித்தர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். இந்த யூபித்தர் அதை அப்போஸ்தலர் 14, 11, 12 அந்த வசனங்களை நம்ம வாசிக்கலாம். ஹல்லேலூயா. ஆமென்.
இந்த பர்னபா எப்படி பொதுவாக அறியப்பட்டான், எப்படி பொதுவாக அறியப்பட்டான் என்று சொல்லி பார்க்கும்போது ஆறுதலின் மகன் என்று அழைக்கப்பட்டான். ஹல்லேலூயா. என்ன மகன்களாமாக? ஆறுதலின் மகன். அப்புறம் அவன் எந்த இடத்தை சார்ந்தவன் சொல்லுங்க? சீப்புரு தீவு. என்ன தீவுங்க? சீப்புரு தீவு. நீங்க எந்த ஊரை சார்ந்தவங்க சொல்லுங்க? திருச்செங்கோடு. எல்லாருமே திருச்செங்கோடு, அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே. ஆமே, நம்மெல்லாம் திருச்செங்கோடு. அப்போ பர்னபா எந்த ஊருக்காரரு? சீப்புரு தீவு. அது மாதிரி தீவை நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா? கேள்விப்பட்டது இல்லை. ஏன்னா அது அந்த இடத்துல உலக நாடுகள் எங்கேயோ இருக்குது அந்த பகுதியில். பார்த்தீங்களா? அதை இங்கிலீஷில் சைப்ரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. மற்றும் அவன் யார்? ஒரு லேவியன். சொல்லுங்க, யார் அவங்க? லேவியன். லேவியன்னா யார்? ஆசரிப்பு கூடாரத்தில் வேலை செய்கிறவங்க. அடுத்தது அவன் ஒரு கிரேக்க யூதன். எத்தனை சொன்னேன்? ஆறுதலின் மகன். அடுத்தது சீப்புரு தீவை சேர்ந்தவன். அவன் ஒரு லேவியன். அப்புறம் கிரேக்க யூதன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இங்கிலீஷில் சொன்னால் சன் ஆஃப் என்கரேஜ்மெண்ட், சன் ஆஃப் என்கரேஜ்மெண்ட், சன் ஆஃப் கன்சோலேஷன், சன் ஆஃப் கம்ஃபர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சன் ஆஃப் என்கரேஜ்மெண்ட், சன் ஆஃப் கன்சோலேஷன், சன் ஆஃப் கம்ஃபர்ட். ஹல்லேலூயா. இந்த ஒரு கேள்வி தான் இந்த பர்னபாவை குறித்து இன்னைக்கு சிந்திக்க என்னை தூண்டினது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி வேதம் இவனை இப்படிலாம் வர்ணிக்குது. ஆனால் அதிகமாக இவரை பற்றி நம்ம திங்க் பண்ணலையே. அப்பப்போ நம்ம இவரை திங்க் பண்ணி பார்த்தோம். ஆனால் இன்றைக்கி இவரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். 3 பண்புகள் அவருக்கு இருந்துச்சுப்பா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இது யார் எழுதுகிறா? அப்போஸ்தலர் நடவடிக்கையில் லூக்கா, மருத்துவர் லூக்கா என்ன பண்ணுறாரு? எழுதுகிறார். ஹல்லேலூயா, ஆமென். முதலாவது சொல்லுங்க, அவன் யார்? நல்லவன். சொல்லுங்க, நல்லவன். இரண்டாவதாக பரிசுத்த ஆவியால். மூன்றாவது விசுவாசத்தில் நிறைந்தவன். இதில் கிளியராக இருக்கீங்களா? ஓகே. முதலாவது நல்லவன். நல்ல ஆவியானவர் தான் ஒருவனை நல்லவனாக மாற்ற முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல ஆவியானவர் தான் ஒரு மனிதனை நல்லவனாக மாற்ற முடியும். இந்த பர்னபா பெந்தெகோஸ்தே நாளில் மேல் வீட்டு அறையில் 120 பேர் கூடியிருந்தாங்கல்ல, அவங்க அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டாங்க. அப்போ அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட அந்த 120 பேரில் ஒரு நபர் யார்? பர்னபா. இதுதான் அவனுடைய ரட்சிப்புக்கான ஒரு வரலாற்று நிகழ்வு. அந்த 120 பேரில் ஒருவரான பர்னபா அங்கே ரட்சிக்கப்பட்டார். அபிஷேகத்தை அவர் பெற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. அந்த அபிஷேகத்தை பெற்ற அவர் என்ன பண்ணார்? பெற்றுக்கொண்ட நாள் முதல் நல்லவனாக ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் யாரெல்லாம் நல்லவங்க என்று சொல்லுவீங்க? யாரெல்லாம் ரொம்ப நல்லவன் சொல்லுவீங்க? நமக்கு உதவி செய்கிறவங்கள நல்லவன் சொல்லுவோம். நம்மக்கிட்ட நல்லா சிரித்து பேசுகிறவங்கள ரொம்ப நல்ல மனசுங்க, சிரிச்சே பேசுகிறாங்கன்னு சொல்லுவோம். உங்ககிட்ட யாரோ முறைச்சிக்கிட்டு, உங்ககிட்ட யாரோ சிடு மூஞ்சி வச்சுக்கிட்டு உங்ககிட்ட பேசுனா நல்லவன் சொல்லுவீங்களா? அவன் கிடக்கிறாங்க சிடு மூஞ்சி, இது தொட்டாச்சு நீங்கள், இது என்ன பண்ணுது? எப்போ பார்த்தாலும் நம்மளை ஒரு இதாகவே பார்க்குது. ஆனால் நல்லா சிரிச்ச முகத்தோடு நம்மளை பார்க்கும்போது ரொம்ப நல்ல மனுஷங்களாங்க இருக்காங்க, கள்ளங்கழும்படி இல்லாத அப்படிலாம் சொல்லுவோம். அப்போ நமக்கு பிடிச்ச மாதிரி செய்கிறவங்கள என்ன சொல்லுவோம்? நல்லவங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே ஒருத்தர் எல்லாம் செய்கிறாங்கன்னா அவங்கள என்ன சொல்லுவீங்க? நல்லவங்க. இவங்க சொல்கிறதுக்கெல்லாம் அவங்களுக்கு கேட்குறவங்க, காது கொடுத்து கேட்குறவங்கள என்ன சொல்லுவீங்க? நல்லவன். ஹல்லேலூயா. அப்போ நமக்கு வேண்டியதெல்லாம் செய்கிறவங்கள நம்ம என்ன சொல்லுவோம்? நல்லவங்க. இவங்களையெல்லாம் இந்த உலகத்தில் என்ன சொல்லுவோம்? நல்லவங்க. ஆனால் கொஞ்சம் மூஞ்ச காமிச்சிட்டாங்கன்னா, கொஞ்சம் நமக்கு பிடிக்காமல் சில காரியத்தை செஞ்சிட்டாங்கன்னா, கொஞ்சம் ஆப்போசிட்டாக பண்ணிட்டாங்கன்னா உடனே ஒரு முத்திரை குத்திடுவோம். என்ன? இவங்க கெட்டவங்க, இவங்கெல்லாம் எனக்கு ஆகும், இவங்கெல்லாம் எனக்கு ஆகாதவங்க. நம்ம சொந்த பந்தத்தில் என்ன சொல்லுவோம்? நம்ம இந்த சொந்தம்லாம் எனக்கு ஆகும், இந்த சொந்தம்லாம் எனக்கு
ஏதோ கையை நினச்சோமா வந்தோமா போனோமா அவ்வளோதான். இவங்களாம் ஆகாது, பட்டும் படாமல் வச்சுக்கணும். நான் நல்லா இருக்கிற நல்ல க்ளோஸாக இருக்கிற சொந்தத்தை என்ன பண்ணுவோம், நம்ம நல்லா நம்பி சொல்லுவோம், பேசுவோம். ஏன்னா நம்ம உள்ளத்துக்கு தெரியுது அவங்க நல்லவங்க. ஹல்லேலூயா, ஆமென். இந்த வேளையில் நாம் பார்க்கிறோம், வேதம் இந்த பர்னபாவை என்ன சொல்லுது, நல்லவன். ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட இந்த ஊழியத்தில் உலக வாழ்க்கையில் ஊழியம் செய்யும் போது நல்ல போதகரே என்று சொல்லி இயேசுகிட்ட மார்க் 19:17 நாம் பார்க்கும்போது நல்லவ போதகரே என்று சொல்லும் போது அப்போ இயேசு சொல்லுகிறார், அதற்கு அவர், நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன், தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே என்று சொல்லி அவர் கூறுகிறார். ஹல்லேலூயா. இயேசுவ நல்ல போதகரே அப்படின்னு சொல்லிட்டு ஒருவர் கூறும்போது அவர் சொல்லுகிறார், தேவன் ஒருவரே நல்லவர். அப்போ இயேசுவை பார்த்து நல்லவங்கன்னு இன்னொருத்தர் சொல்வதே அவர் என்ன பண்ணல, ஏற்றுக்கொள்ளவில்லை. சாரி, மத்தேயு 19:17 நம்ம பார்க்கிறோம். பார்த்தீங்களா? அப்போ இயேசு கூட என்ன பண்ணல, இன்னொருத்தர் வந்து இது மாதிரி புகழ்ந்து சொல்லும் போது தன்னடக்கமாக என்ன சொல்கிறாரு, தேவன் தான்ப்பா நல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். ஆனால் இங்கே என்ன ஆச்சரியன்னா, இயேசு அப்படி சொல்லிட்டாரு, ஆனால் வேதம் இன்னைக்கு என்ன குறிப்பிட்டது, பர்னபா நல்லவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். நம்ம பார்க்குறோம் இல்லை, நல்ல ஆவியானவர் ஒருவனுடைய வாழ்க்கையிலே ஊற்றப்படப்படும் போது, நல்ல ஆவியானவரை ஒருவன் வாழ்க்கையிலே அப்ளை பண்ணி அவனால் நிறையப்படப்படும் போது அவன் நல்லவனாக மாறுகிறான். ஹல்லேலூயா. இன்னைக்கு நல்ல ஆவியானவர் நம் அனைவருக்கும் ஊற்றப்படுகிறார். அந்த ஆவியானவரை நாம் நிறைவுக்குள்ளாக நாம் நடத்துகிறோமா? நம்முடைய வாழ்க்கையில் ஆவியானுடைய பங்கு என்ன என்று சொல்லி நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நெகேமியா 9:20 பார்க்கும்போது, அவர்களுக்கு அறிவை உணர்த்த உம்முடைய நல்ல ஆவியை கட்டளையிட்டீர். ஹல்லேலூயா. ஆவியானவருக்கு இன்னொரு பெயர் என்ன, நல்ல ஆவியானவர். சங்கீதம் 143:10 வாசிக்கிறோம், உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும், நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. ஹல்லேலூயா. ஆவியானவருக்கு எத்தனையோ பெயர் இருக்கு. கண்டித்து உணர்த்துகிற ஆவியானவர், பாவத்தை குறித்து நீதி குறித்து கண்டித்து உணர்த்துகிறார், தேற்றரவாளன் என்று சொல்லி எத்தனையோ பார்க்கிறோம். இன்னைக்கு ஆவியானவருக்கு இன்னொரு பெயர் இருக்கு. என்ன பெயர் சொல்லுங்க, நல்ல ஆவியானவர். ஹல்லேலூயா. குட் ஹோலி ஸ்பிரிட். ஆமென். அவர் நல்ல ஆவியானவர். நல்ல ஆவியானவர் வரும்போது கெட்டதெல்லாம் என்ன ஆயிரும், போயிடும். கோபம் போயிடும், கசப்பு போயிடும், வைராக்கியம் போயிடும், உள்ளத்தில் காணப்படுகிற தேவையில்லாத காரியங்கள் எல்லாம் என்ன போயிடும், மாறிடும். ஹல்லேலூயா. இந்த ஜெபம் ஒவ்வொரு நாளும் நான் செய்யணும். ஆசப்பா, என்னை நீ நல்லவனாக நீர் மாற்றுங்க. ஹல்லேலூயா. நீங்கள் என்னை குறித்து சாட்சி கொடுக்கணும். வேதம் கூறினது பர்னபாவை குறித்து நல்லவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இந்த உலகத்தில் நம்ம நல்லவனாக தேவன் சாட்சி கொடுக்கணும்னா, தேவனுக்கு பிரியமானதை செஞ்சால் நம்ம தேவன் என்ன சொல்லுவார், நல்லவன். மனுஷனுக்கு பிரியமானதை செஞ்சால் மனுஷங்க என்ன சொல்லுவாங்க, நம்ம நல்லவன். ஹல்லேலூயா. இன்றைக்கி மனுஷர்கிட்ட நல்ல பேர் வாங்குறதுக்கு முயற்சி செய்கிறோம், அது தவறு இல்லை. மனுஷர்கிட்ட நல்ல பேர் வாங்குகிற முயற்சியோட உங்களை என்னை உருவாக்கின தேவனிடத்திலிருந்து இந்த பெயர் வாங்குவது மிக மிக அவசியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யார் சர்டிஃபிகேட் நம்மளுக்கு அவசியம்? சிலவங்க என்ன சொல்லுவாங்க, 2 புரிதல் இதில் தவறான காரியங்கள் இருக்குது. கடவுளுக்கெல்லாம் தெரியும், அவர் என்னை குறித்து சாட்சி சொன்னால் போதும் சொல்லி உலகத்தில் எப்படி இருப்பாங்க, நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், எப்படி எல்லாம் ஆண்டவருக்கு தெரியுங்கன்னு சொல்லிட்டு உலகத்தில் கெட்ட பேர் வாங்கிட்டு தேவனிடத்தில் நல்ல பேர் வாங்கிக்கலாம் அப்படின்னு இருக்கக்கூடாது. உலகத்துலேயும் நல்ல பேர் வாங்கணும், தேவனிடத்துலேயும் நல்ல பேர் வாங்கணும். ஹல்லேலூயா. அப்போ தான் இந்த உலகத்துலேயும் தேவனுடைய நாமம் தூசிக்கப்படாமல் இருக்கும். ஹல்லேலூயா. அப்போ நல்ல ஆவியானவர் நமக்கு தேவை. பிறக்கும் போது யாருமே நல்லவர்களாக இந்த உலகத்தில் பிறப்பதில்லை, அப்படி தானே? என் தாய் என் பாவத்திலே கற்பந்தரித்தாள் என்று சொல்லி சங்கீதம் 51:4 பார்க்கிறோம். அதனால் பிறப்பால் நம் நல்லவர்கள் அல்ல. நம்ம ரட்சிக்கப்படும் போது பரிசுத்த ஆவியானவர் நம்ம என்ன பண்ணுறாரு, நல்லவராக மாற்றுகிறார். ஹல்லேலூயா. ஒரு கெட்டவனை நல்லவனாக மாற்றுவது பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு சவுலை பவுலாக மாற்றுகிறது யாரு, பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ரெண்டாவது அவன் யாரு? பரிசுத்த ஆவியால் நிறைந்தவனாக இருந்தார். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியை பெற்றவராக இல்லை, பரிசுத்த ஆவியில் நிறைந்தவனாக. ஹல்லேலூயா. எத்தனை பேர் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறீங்க? கை தூக்குங்க. எத்தனை பேர் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறீங்க? முக்கால்வாசி எல்லாரும் பெற்றிருப்போம். எத்தனை பேர் பரிசுத்த ஆவியால் நிறைந்து இருக்கிறோம்? பரிசுத்த ஆவியால் நிறைந்து இருக்கிறோம். இப்போ பெற்றதற்கும் நிறைந்து இருக்கிறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. ஹல்லேலூயா. இங்கே பர்னபாவை பற்றி பார்க்கும் போது பரிசுத்த ஆவி எல்லாருக்கும் தான் தரார் ஆண்டவர். தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையான ஈவுகளை, பொல்லாதவர்களாகி நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை தரீங்க. பார்த்து தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை எப்படி வழங்காது இருப்பார் என்று சொல்லி வசனத்தில் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைவு நமக்கு தேவை. பரிசுத்த ஆவியான நிறைவு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? மாம்சத்தின் பெருமைகள், சிந்தனைகள், உலக கவர்ச்சிகள், உலக மேன்மைகள் இதெல்லாம் நமக்கு நிறைந்திருக்கிறதா? எது நம்ம உள்ளத்தை நிறைச்சிருக்குது? நம்ம சிந்திச்சு பார்க்கணும். என்ன நிறைஞ்சிருக்குது? நம்முடைய பாரம்பரியம், நம்முடைய பெருமை, நம்முடைய மாம்சிக சிந்தை அதெல்லாம் நிறைஞ்சிருக்குதா? நீங்கள் சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு ஆவியால் நிரப்பப்பட்ட ஒரு மனிதன் தூய்மையானதை சிந்திப்பான், தூய்மையானதை பேசுவான், நல்லதை செய்வான், தேவனுக்கு அடுத்த காரியங்களை அவன் செய்வான். ஹல்லேலூயா. கனிகள் அவன் வாழ்க்கையில் விளங்கும். பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆவியின் நிறைவு இன்றைக்கு நம்மிடம் தேவை. ஆனால் இன்றைக்கி ஆவியின் நிறைவு நம்மிடத்தில் குறையப்படுகிறது. ஆவியின் நிறைவு நம்முடைய வாழ்க்கையில் காணப்படும் போது ஆவியின் கனிகளை நம்ம என்ன பண்ணுவோம்? கொடுப்போம். எத்தனை ஆவியின் கனிகள் இருக்கிறது? 9 கனிகள். அந்த 9 கனிகள் நம்ம கொடுக்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு காலத்தில் கிறிஸ்தவங்களை என்ன சொல்லுவாங்க? வேதக்காரங்க அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கங்க? வேதக்காரங்க. இன்னைக்கு கிறிஸ்தவங்களை என்ன சொல்கிறாங்க? வேஷக்காரங்க. என்ன சொல்கிறாங்க? வேஷக்காரங்க. வேதக்காரங்களிலிருந்து பரிணாம வளர்ச்சி அடைந்து வேஷக்காரங்களுக்கு நேராக போய்விட்டோம். ஹல்லேலூயா. ஏசூடும் வாங்க. அந்த காலத்தில் தெருவில் 10 வீடு இருந்துச்சுன்னா என்ன சொல்லுவாங்க? இந்துக்களுடைய வீட்டை கணக்கு வைக்க மாட்டாங்க. இங்கே ஒரு ஏசூடு இருக்குமே, எங்கெங்க அப்படின்னு கேட்பாங்க. என்னென்னா ஏசு வரிசிக்கின்ற இடம் ஏசூடு, ஏசு கோயில் எங்கே அப்படின்னு கேட்பாங்க. இன்றைக்கி ஏதோ ஒரு இடத்துல ஏசு கோயில்னு சொல்கிறாங்களா? ஏசு கோயிலில் இல்லை. எங்கே? சர்ச்சு பேர் போட்டு இந்த சர்ச்சு எங்கே இருக்குது அப்படிதானே சொல்கிறோம். இந்த சர்ச் இங்கே இருக்குதா? ஓ, இந்த சர்ச் அங்கே இருக்குதா? அப்படி தான் பேசுகிறோம். ஏசு இருக்கிறாராங்க, ஏசு வீடுங்கிறாங்க, ஏசு இருக்கிறாராங்க. ஹல்லேலூயா. அதனால் பிரியமான சகோதர சகோதரிகளே, வேஷக்காரங்களாக நம்ம மாறி வருகிறோம். நம்ம வேஷக்காரங்களாக இருக்கக்கூடாது, நம்ம வேதக்காரங்களாக இருக்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். அதனால் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு சபைக்குள்ளேயும் சபைக்கு வெளியிலும் நாம் முன்மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழும் போது பரிசுத்த ஆவியினால் நிறைந்த ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். கிறிஸ்தவன் மாறி நம்ம இருக்கக்கூடாது, உண்மையான கிறிஸ்தவர்களாகவே இந்த உலகத்தில் வாழ வேண்டும். ஹல்லேலூயா. வாழுங்க. இது கடினமான பாதை தான். இந்த உலகம் நம்மை ஏளனை செய்யலாம், இந்த உலகம் நம்மை ஒதுக்கி வைக்கலாம், இந்த உலகம் நம்மை கேவலப்படுத்தலாம், எந்த காரியங்கள் வேணாலும் சொல்லலாம். ஆனால் சாகும் வரை நான் கிறிஸ்தவனாக வாழ்வேன், கிறிஸ்துவுக்காக வாழ்வேன் என்று ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். ஹல்லேலூயா. அவர்தான் உண்மையான கிறிஸ்தவன். ஹல்லேலூயா. காலத்துக்கு ஏற்ப, உறவுகளுக்கு ஏற்ப, மனிதர்களுக்கு ஏற்ப இயேசுவின் நாமத்தை சொல்ல வைக்கப்பட்டால் பரலோகம் நம்மை பற்றி சொல்ல வைக்கப்படும். அதனால் பிரியமான சகோதர சகோதரிகளை, உனக்கும் நமக்கும், நமக்கு எல்லாருக்கும் கிடைத்த ரட்சிப்பு பெரிய ரட்சிப்பு. நமக்கு எல்லாருக்கும் அருளப்பட்ட ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர். அவர் நல்ல ஆவியானவர். அவரால் நிறைந்த ஒரு வாழ்க்கையை வாழும் போது நாம் பரிசுத்தம் உள்ள சாட்சியில் ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆவியை பெற்றிருக்கிற நாம் பெற்ற ஆவியை நிரப்பு வழிகிற அனுபவத்துக்கு நேராக நாம் நடத்துகிறோமா என்று சொல்லி நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். ஆதி அப்போஸ்தலருடைய வாழ்க்கையில நாம் பார்க்கும்போது பேதுரு அவன் விசுவாசத்தில் மறுதலைத்தவனாக இருந்தான். மீண்டுமாக பழைய தொழிலுக்கு சென்று விடலாம் என்று சொல்லி செல்கின்ற அனுபவத்துக்கு நேராக இருந்தார். அப்போஸ்தலருடைய வாழ்க்கையெல்லாம் பார்க்கும்போது ஒவ்வொருடைய வாழ்க்கையும் ஒவ்வொரு விதமாக இருந்தது. ஆனால் என்னைக்கு பெந்தெகோஸ்தே நாளில் ஆவியை பெற்றுக்கொண்டார்களோ அவர்கள் வாழ்க்கை மாறினது. பழைய வாழ்க்கை ஒளிந்து புது வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறினது. அபிஷேகத்தை பெற்றவர்களுடைய வாழ்க்கை நிறையும் போது அவனுடைய வாழ்க்கையில் அற்புதங்களும் அடையாளங்களும் நடைபெறும்.
ஹல்லேலூயா. இன்னைக்கு அபிஷேகம் பெற்று மட்டும் இருந்தவனா நம்முடைய வாழ்க்கையில் எல்லாரும் போல தான் இருப்போம். இன்னைக்கு அபிஷேகம் நிறைவு எனக்கு தேவைன்னு சொல்லி கேளுங்க. ஹல்லேலூயா. மூன்றாவதாக விசுவாசத்தினால் நிறைந்தவன். ஹல்லேலூயா. இன்னைக்கு விசுவாசத்தால் நிறைந்தவன் என்று சொல்லிட்டோன்னே நம்ம எல்லாருமே நம்ம தியானிக்கிறது விசுவாசம், நம்பிக்கை, வசனத்தை விசுவாசிக்கணும், இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி பர்னபாவை குறித்து நம்ம தியானிக்கும் போது ஒரு சிறப்பான விசுவாசிகளுக்கு ஒரு தனித்துவத்தை நான் சொல்கிறேன். விசுவாசத்தால் நிறைந்தவன் சக விசுவாசிகளோடு உறுதுணையாக நிற்பான். சொல்லுங்கள், விசுவாசத்தால் நிறைந்தவன் சக விசுவாசிகளுக்கு உறுதுணையாக நிற்பான். அவன் தான் விசுவாசத்தில் நிறைந்தவன். ஹல்லேலூயா. ஆமென். தொடர்ந்து நம்ம பார்க்கும்போது அவர் எப்படிலாம் எல்லாருக்கும் உறுதுணையாக இருந்தார், சன் ஆஃப் என்கரேஜ்மெண்ட்டாக இருந்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். பிரியமான சகோதர சகோதரிகளே, அவன் ஒருவருக்கும் ஆறுதலாக, ஒருவருக்கும் தேர்தலாக இருந்ததுனால தான் நம்ம வசனத்தில் வாசிக்கும் போது அநேகர் கர்த்தரிடத்தில் என்ன பண்ணாங்களா, வந்து திரும்பினாங்களாம். ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தரிடத்தில் சேர்க்கப்படணும்னா, நம் மூலமாக சேர்க்கப்படணும்னா 3 காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்கணும். சொல்லுங்கள். முதலாவது எப்படி இருக்கணும்? நல்லவனாக ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். இரண்டாவதாக பரிசுத்த ஆவியால் நிறைந்த ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். மூன்றாவதாக விசுவாசத்தில் சக விசுவாசிகளோடு உறுதுணையாக, தேற்றவர்களாக, ஆறுதலாக, ஒருத்தரை தட்டி அவர்களை எழுப்புகிறவர்களாக, கைகோர்த்து நடக்கிறவர்களாக நாம் இருக்கும்போது நம்ம எப்படி இருப்போம்? விசுவாசத்தில் நிறைந்தவர்களாக ஒரு வாழ்க்கை வாழ்வோம். இந்த 3 பண்புகளும் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் ஜனங்கள் உங்களை தேடி வருவார்கள், அவர்களை நீங்கள் கர்த்தரிடத்தில் திருப்பலாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 2 காரியங்களை மாத்திரம் உங்களுக்கு முன்பாக நான் வைத்து இந்த செய்தியை நிறைவு செய்ய போகிறேன். முதலாவதாக அவன்கிட்ட இருந்த பண்பு, அனைத்தையும் விற்று அவன் என்ன பண்ணா? விசுவாசிகளுக்கு, அப்போஸ்தலர்களுக்கு அவன் கொடுத்தான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். நம்ம பார்க்கும்போது அந்த நாட்களிலே அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 37வது வசனத்தை வாசிங்க. தனக்கு உண்டாயிருந்த நிலத்தை விற்று, தனக்கு உண்டாயிருந்த நிலத்தை விற்று கிரயத்தை கொண்டு வந்து, அதன் கிரியத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் பார்க்கும்போது அந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற பேதுரு அவர்களெல்லாம் சுவிசேஷத்தை அறிவிக்கிறார்கள். பிரசங்கத்தில் 3000 பேர் 5000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. இது மாதிரி ரட்சிக்கப்பட்ட மக்களுக்கு அந்த நாட்களில் என்ன நடந்ததுன்னா, துன்புறுத்தல் நடந்தது. அந்த நாட்களில் அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை. ரட்சிக்கப்பட்டுட்டாங்க, இயேசுக்காக ரட்சிக்கப்பட்டாங்க. இன்றைக்கி எப்படி நீங்கள் ரட்சிக்கப்படுறீங்க? ஒரு சிலருக்கு தெரியும், ரட்சிக்கப்பட்ட புதுசில் ஒரு கிராமத்தில் ரட்சிக்கப்பட்டீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு எப்பயும் கிடைக்கிற அந்த சலுகை என்ன பண்ணல, அந்த இடத்துல கிடைக்கல. ஊரை விட்டு என்ன பண்ணாங்க? ஒதுக்கி வைக்கிறது, சமுதாயத்தால் ஒதுக்கி வைக்கிறது, அவங்களுக்கு அந்த வேலை கிடைக்காம இருக்கிறது. இது மாதிரி சூழ்நிலைகள்லாம் காணப்பட்டது. அன்னைக்கு இதே சூழ்நிலைகளை ஆதி திருச்சபையார் அனுபவிச்சாங்க. அப்போ அவங்களுக்கு பண தேவைகள் மிக அதிகமாக இருந்தது. ஊழியங்களுக்கு செலவு பண்ண, மக்களுக்கு உதவி செய்ய, இது மாதிரி பண தேவைகள் அதிகமாக இருக்கும் போது யார் உதவி செய்தாங்கன்னா, இப்போ நம்ம வாசிக்கிறோம்ல பர்னபா, அவர் என்ன பண்ணார்? நிலத்தை விற்று அதுலேருந்து வந்த காசை என்ன பண்ணாராம்? அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்தாங்களாம். ஹல்லேலூயா. இந்த மனசு யாரால் முடியும்? சொல்லுங்கள். நல்லவனால் மட்டும்தானே முடியும். எல்லாம் தந்தது இயேசு, எனக்கு ரட்சிப்பு தந்தது இயேசு, எல்லாம் அவருக்கே அப்படின்னு முழுமையாக நிறைந்தவன், உலக ஆசைகள் எதுவும் இல்லாமல் பரிசுத்த ஆவியால் நிறைந்தவன், விசுவாசிகள் என்னுடைய குடும்பம் அப்படின்னு நினச்சவன். இந்த 3 பண்பு இருந்தனால அவன் என்ன பண்ணான்? தன் நிலத்தை விற்று அதில் தந்தான். ஹல்லேலூயா. சைப்ரஸ் ஒரு தீவு, ஒரு அழகான தீவு. பார்த்தீங்களா, நெட்டில் பார்த்தீங்கன்னா சைப்ரஸ் ஐஸ்லாண்டு போட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். மெடிட்டேரியன் சீ நடுவில் இருக்குதான். இப்போயே அந்த தீவு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ப்ளூயிஸாக அவ்வளோ அழகாக இருக்கும். அங்கே நிலமெல்லாம் வாங்க முடியாதான், அங்கே நிலமெல்லாம் நிறையா விலை என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ பார்த்தீங்களா, இப்படி அந்த சைப்ரஸ் அந்த அழகான ஒரு தீவை, நமக்கு அழகாக ஒரு லேண்ட் இருக்குது, அந்த லேண்டை நீங்கள் விட்டு கொடுப்பீங்களா?
விட்டு கொடுப்பீங்களா? கேட்குறாரு, ஊழியத்துக்கு தேவை, இந்த விசுவாசிகளுக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நம்ம விட்டு கொடுப்போமா? நம்ம யோசிப்போம். தனக்கு போனது தான், மிஞ்சினது தான் தானம் தர்மம், இது எல்லாரும் சொல்கிறது தான். ஆனால் இந்த இடத்துல அவன் ஏன் அவ்வளோ ஸ்பெஷல்? ஏன் தேவன் ஒருவனை குறித்து ஒரு சாட்சி சொல்கிறாருன்னா, எப்படி இயேசு பரலோகத்தை கொள்ளையாடின பொருளாக இருந்தாமல் நேசனால அவருடைய மேன்மையை விட்டு நம்ம உலகத்துக்கு வந்தார். அதே போல் அவனுடைய மேன்மையை அந்த தீவில் இருக்கிற அந்த ஐலாண்ட் இருக்கிற வீடு அதை விற்று எனக்கு இயேசு தான் முக்கியம், விசுவாசிகள் தான் முக்கியம்னு சொல்லிட்டு அவன் அவனுடைய நிலத்தின் கிரயத்தை கொண்டு அந்த அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்தானா. பார்த்தீங்களா? எல்லாம் கஷ்டப்படுறாங்களா? காசு இல்லாமல் கஷ்டப்படுறீங்களா? இயேசுக்கென்று நீங்கள் ஒரு வாழ்க்கை வாழணும், கவலைப்படாதீங்க, நான் இருக்கிறேன், உங்களுக்கு எந்த செலவு இருந்தாலும் நான் பார்த்துக்கொள்கிறேன்னு சொல்லிட்டு தனக்கு உண்டானதை அவன் தந்தானா. ஹல்லேலூயா. இன்றைக்கி பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் இடத்துல காசு பணம் இதெல்லாம் கேட்கல, நீங்கள் என்ன பண்ணுங்க? மற்றவர்களுக்காக செபிங்க. ஹல்லேலூயா. செபிங்க. மற்றவருடைய வாழ்க்கைக்காக, ஊழியத்திற்காக நீங்கள் செபிக்கிற விசுவாசிகளாக இருங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். அதனால் அநேக மக்களுக்கு உறுதுணையாக அவன் இருந்தான். நம்ம வார்த்தை, அவன் ஒரு லேவியன். சொல்லுங்க, லேவியன். அவன் ஒரு அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் வேலை செய்கிற ஒரு கோத்திரத்தின் சந்ததியில் வருகிறான். உதாரணமாக பார்க்கும்போது லேவியர்களுக்கு தான் சபை என்ன பண்ணோம்? காசு தரும். அவங்களுக்கு தான் என்ன பண்ணுவாங்க? அவங்க ஊழியம் செய்கிறாங்க. அதனால் அவங்களுடைய தேவைகள் சந்திக்கப்பட ஒரு கட்டளை இருந்தது மோசே காலத்திலிருந்து, யோசுவா காலத்திலேருந்து நம்ம பார்க்கிறோம். அதனால் லேவி கோத்திரக்கு கர்த்தரே பங்கு, கர்த்தரே சுதந்திரம் என்று சொல்லி பழைய ஏற்பாட்டில் நம்ம வாசிக்கிறோம். பொதுவாக ஜனங்கள் தான் லேவி கோத்திரத்தை அடைக்கலமாக பாதுகாத்து கொள்வாங்க. 48 பட்டணங்களை லேவி கோத்திரத்துக்கு தந்தாங்க என்று சொல்லி வாசிக்கிறோம். ஆனால் இன்னைக்கு எல்லாருமே அவங்களுக்கு தான் தருவாங்க லேவி கோத்திரத்துக்கு. ஆனால் இங்கே பார்க்குறோம், இந்த லேவியன் தனக்கு இருக்கிறதெல்லாம் மற்றவங்களுக்கு கொடுத்தான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். ஆனால் அவனுடைய வாழ்க்கை ஒரு வித்தியாசமான, ஒரு ஆச்சரியமான ஒரு வாழ்க்கை என்று சொல்லி பார்க்கிறோம். சுயநலமே இல்லாத ஒரு வாழ்க்கை, தன்னிடம் உள்ளதை பிறருக்கு கொடுத்தான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஊழியங்கள் சந்திக்கப்பட, தேவைகள் சந்திக்கப்பட தன்னிடம் உள்ளதை, தேவன் தந்ததை மனப்பூர்வமாக கொடுத்தான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. முதலாவதாக அவனுடைய பண்பு என்ன? தனக்கு உள்ளதை கொடுத்தான். நிலத்தை விற்று ஊழியத்திற்கு கொடுத்தான். இரண்டாவதாக ஊக்கம் அளிக்கின்ற ஊழிய பாதை. ஹல்லேலூயா. அவன் சன் ஆஃப் என்கரேஜ்மெண்ட், ஆறுதலின் மகன் என்று சொல்லி பார்க்கிறோம். அனைவருக்கும் ஆறுதலாக அவன் இருந்தான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் தெரியும், பவுலை குறித்து நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவன் முதலாவதாக சவுலாக இருக்கும் போது கிறிஸ்தவர்களை துன்புறுத்தி இருந்தான். ஆனால் ஆண்டவர் சந்தித்த உடனே அவன் ரட்சிக்கப்பட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். இந்த புவியை சுற்றி வந்த முதல் மிஷனரி பவுல் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். இந்த பவுலினுடைய ஊழிய பாதைக்கு முக்கிய காரணியாக இருந்தது யாரு? பர்னபா. ஹல்லேலூயா. பவுலுடைய வாழ்க்கையை தொடும்படியாக, அவனை நடத்தும்படியாக தேவன் 3 நபர்களை தேர்ந்தெடுத்தார். அவற்றில் முதலாவதாக ஸ்தேவான். சொல்லுங்க, ஸ்தேவானின் ஜெபம். இரண்டாவதாக அனனியாவின் வீடு சந்திப்பு. மூன்றாவதாக பர்னபாவின் ஊக்கப்படுத்துகிற ஊழியம். இந்த 3ம் பவுலுடைய வாழ்க்கையில் இன்றியமையாத ஒரு பொக்கிஷமாக இருந்தது. ஹல்லேலூயா. இவற்றில் பர்னபாவின் பங்கு மிக மிக முக்கியம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு புதிய ஏற்பாட்டிலும் பவுல் எழுதின 14 நிருபங்கள் பர்னபா இல்லாட்டி எழுதியிருக்க முடியாது. பார்த்தீங்களா? தொடர்ந்து வாசிக்கும் போது ரோமரிலிருந்து எபிரேயர் வரை புதிய ஏற்பாட்டில் ஏறக்குறைய பாதி புத்தகங்களை பவுல் எழுதினார். இது பவுலை ஊக்கப்படுத்தி பவுல் ஊழிய பாதைகளை கொண்டு வந்தது யாரு? பர்னபா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் பார்க்கும்போது பவுல் அவர் ரட்சிக்கப்பட்ட உடனே எருசலேமுக்கு கூட்டி வரப்பட்ட போது அந்த இடத்துல அப்போஸ்தலர்கள் அங்கே இருக்கிறவங்களாம் என்ன பண்ணல? பவுலை கண்டு பயந்தார்கள், ஏற்றுக்கொள்ள தயங்கினார்கள். ஒரு காலத்தில் இவன்லாம் ஆர்எஸ்எஸ் மாதிரி நம்மளெல்லாம் அடிக்கிறவனாக இருந்தான், நம்மளெல்லாம் கொத்துறவனாக இருந்தான்,
எத்தனையோ ஊழியக்காரங்களை கொலை பண்ணவனா இருந்தான். இன்னைக்கு என்னன்னா திருந்திட்டேன், ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லி வரான். ஆனால் இவனை எப்படி ஏற்றுக்கொள்கிறது என்று சொல்லி பயந்துட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த டைமில் பர்னபா அவன் தான் என்ன பண்ணார்? பவுலை அணைத்து கொண்டார். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 26 27 வசனங்களை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 9. சவுல் எருசலேமுக்கு வந்து சீஷருடனே சேர்ந்து கொள்ள பார்த்தான். அவர்கள் அவனை சீஷன் என்று நம்பாமல் எல்லாரும் அவனுக்கு பயந்திருந்தார்கள். அப்பொழுது பர்னபா என்பவன் அவனை சேர்த்து கொண்டு அப்போஸ்தலரிடத்தில் அழைத்து கொண்டு போய் வழியிலே அவன் கர்த்தரை கண்ட விதத்தையும் அவர் அவனுடனே பேசினதையும் தமஸ்குவில் அவன் இயேசுவின் நாமத்தினாலே தைரியமாய் பிரசங்கித்ததையும் அவர்களுக்கு விவரித்து சொன்னான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த இடத்துல பார்க்குறோம், பர்னபா பவுல் என்ன பண்ணார்? சேர்த்துக்கொண்டார். எல்லாருமே ஒதுக்குனாங்க, எல்லாருமே பயந்தாங்க பவுடைய முந்தின வாழ்க்கையை பார்த்து. ஆனால் அவன் ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி வரும்போது ஒரு பயம் தயக்கம் இருந்தது. அவன் ஆறுதலாக பவுலுக்கு செயல்பட்டான். ஹல்லேலூயா. இன்னைக்கு சபைக்கு புதிதாய் வருகிறவர்களை நம்ம சேர்த்து கொள்ளுகிறோமா? இன்னைக்கு சபைக்கு புதிதாக வருகிற விசுவாசிகளை நம்ம கண்டு பேசுகிறோமா? பேசினவங்ககிட்டே பேசுகிறோமா? புதிதாக வரவங்ககிட்ட பேசுகிறோமா? அவங்ககிட்ட விசாரிக்கிறோமா? அவங்கள அரவணைக்கிறோமா? நம்ம சிந்திச்சு பார்க்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சபையார் ஏற்றுக்கொள்ளப்படாத அந்த பவுலை பர்னபா தேடி சென்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமான சகோதர சகோதரிகளே, இதை தேடி பவுல் தர்ஷீஷுக்கே போயிட்டார். எங்கே போயிட்டார்? தர்ஷீஷுக்கே பவுல் போயிட்டார். என்னை யாரை ஏற்றுக்கொள்ளப்பா, என்னப்பா பண்ணுறது? ஏன்னா நம்ம பண்ண சம்பவம்லாம் பெரிய பெரிய சம்பவத்தை பண்ணி வச்சுருக்குறோம். இதை என்ன சொல்கிறதுனே தெரியல. நான் நல்லவன், நான் திருந்திட்டேன்னு சொன்னாலும் இவங்க நம்ப மாட்டேங்கிறாங்களே. ஏன்னா அந்தளவுக்கு நம்ம அவ்வளோ அராஜகம் பண்ணியிருக்கிறோமே. தப்பு இல்லை, மனிதர்களாக யோசிச்சாங்க. ஆனால் பர்னபா விசேஷமானவன். பார்த்தீங்களா? அவனுடைய பழைய வாழ்க்கையை பார்க்கல, திருந்தின வாழ்க்கையை அவன் பார்த்தான். ஹல்லேலூயா. அதனால தான் தேடி போகிறான். அவன் ஏறக்குரிய பவுல் ஒரு 7 to 9 ஆண்டுகள் தர்ஷீஷில் இருந்தார், தனித்திருந்தார் என்று சொல்லி வரலாற்று சான்றுகள் சொல்லுகிறது. அப்போ அவ்வளோ வருஷம் ரட்சிக்கப்பட்ட பிறகு பவுல் எங்கே இருந்தார்? தனியாக தர்ஷீஷில் தான் இருந்தார். பார்த்தீங்களா? இப்போ என்ன நடந்துச்சுன்னா, அப்போஸ்தலர் 11:25 பின்பு பர்னபா சவுலை தேடும்படி தர்ஷீஷுக்கு புறப்பட்டு போய் அவனை கண்டு அந்தியோகியாவுக்கு அழைத்து கொண்டு வந்தான். ஹல்லேலூயா. அந்தியோகியாவுக்கு அழைத்து கொண்டது வந்தது யாரு? பர்னபா. யார? பவுலை. ஹல்லேலூயா. தர்ஷீஷில் 7-8 வருஷம் தனியாக இருந்த அந்த பவுலை போய் கண்டுபிடிச்சார். ஏன் கண்டுபிடிச்சார்? நம்ம பார்க்கும்போது அந்த இடத்துல அந்த ஸ்தேவானுடைய மரணம் அந்த இடத்துல பார்க்கும். ரத்த சாட்சியாக மரிச்சார். இதில் நம்ம பார்க்கும்போது அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 19 முதல் 22 வசனங்களை நம்ம பார்க்கும்போது ஸ்தேவான் நிமித்தமாய் உபத்திரவத்தினாலே சிதறப்பட்டவர்கள் சுவிசேஷ வசனத்தை யூதர்களுக்கே அன்றி மற்ற ஒருவருக்கும் அறியாமல் பெனிக்கே நாடு, சீப்புரு தீவு, அந்தியோகியா பட்டணம் வரைக்கும் சுற்றி திரிந்தார்கள். அவர்களில் சீப்புரு தீவாரும் சிரேனே பட்டணத்தாரும் ஆகிய சிலர் அந்தியோகியா பட்டணத்துக்கு வந்து கிரேக்கருடனே பேசி கர்த்தராகிய இயேசுவை குறித்து பிரசங்கித்தார்கள். கர்த்தருடைய கரம் அவர்களோட இருந்தது. அநேக ஜனங்கள் விசுவாசிகளாகி கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். எருசலேமுள்ள சபையார் இந்த காரியங்களை குறித்து கேள்விப்பட்ட போது அந்தியோகியா வரைக்கும் போகும்படிக்கு பர்னபாவை அனுப்பினார்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அந்தியோகியா வரைக்கும் போகும்படியாக. அப்போ ஸ்தேவானுடைய அந்த ரத்த சாட்சிக்கு பிறகு ஜனங்கள் எல்லாம் என்ன பண்ணாங்களாம்? சிதறடிக்கப்பட்டாங்க, விசுவாசிகளாக சிதறடிக்கப்பட்டாங்க. அப்போ சிதறடிக்கப்பட்டவர்கள் ஒருவரும் ஒரு இடத்துல போய் என்ன பண்ணாங்க? ஊழியம் செய்ய ஆரம்பித்தாங்க. அப்போ அந்தியோகியாவில் அந்த எழுப்புதல் காணப்படுகிறது என்று சொல்லி எருசலேமுள்ள சபையார் என்ன பண்ணாங்க? பர்னபாவை நீ அந்தியோகியாவுக்கு போய் பார்த்துட்டு வாப்பா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. பார்த்தீங்களா? அப்போ நம்ம பார்க்குறோம் அப்போஸ்தலர் 11:23 பார்க்கிறோம், அவன் போய் சேர்ந்து தேவனுடைய கிருபையை கண்டபோது சந்தோஷப்பட்டு கர்த்தரிடத்தில் மன நிர்ணயமாய் நிலைத்திருக்கும்படி எல்லாருக்கும் புத்தி சொன்னான். பார்த்தீங்களா?
ஒரு அப்பாயின்மெண்ட் தராங்க சர்ச்லேருந்து. உடனே பர்னபாவும் போகிறார் அந்தியோகாவில். அங்கே பார்க்கும்போது, ஓ சூப்பராக பண்ணுறீங்க, இன்னும் மன நிர்ணயமாக இருங்க, உங்களுக்கு வாழ்த்துக்கள் என்று சொல்லி அவங்களெல்லாம் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. அந்த விசுவாசிகளை ஊக்கப்படுத்துகிறார். அப்போ நான் தனியாக அந்த இடத்துல ஊழியம் செய்வது கடினம், நான் எனக்கு ஒரு துணை தேவை என்று சொல்லி தர்ஷீசுக்கு போய் என்ன பண்ணுறாரு, பவுலை அழைத்து வருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அப்போ தனியாய் இருக்கிறதுக்கு அவன் என்ன பண்ணார், காணாமல் போன ஆட்டை தேடி கண்டுபிடிச்ச மாதிரி பவுலை போய் தேடி கண்டுபிடிக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு பர்னபாவுடைய ஆறுதலின் மகனாக மக்களாக நாம் இருக்க வேண்டும் என்றால், சபைக்கு வராத விசுவாசிகள், பின்மார்த்தத்தில் இருக்கிறவர்கள், இல்லை சோர்வில் இருக்கிறவர்கள், ஒரு காரியத்தில் துன்பப்பட்டு ஒரு காரியத்தில் ஏமாற்றமடைந்து தனியாக தனித்து விடப்பட்டவர்களை ஒரு பர்னபா தேடி செல்ல வேண்டும். ஹல்லேலூயா. அவன் தேடி செல்லப்பட்டால் என்று பவுல் என்கின்ற மனிதனை நாம் கண்டிருக்க முடியாது. ஆனால் பிரியமான சகோதர சகோதரிகளே, நீங்கள் தேடி செல்லும் ஒவ்வொரு விசுவாசியும் தேவன் பிற்காலத்தில் ஆயிரங்களுக்கு சாட்சியாக நிறுத்துவார். ஹல்லேலூயா. எல்லாம் பாஸ்டரை பார்த்துக்கொள்வார், எல்லாமே சபையில் போதைகளே பார்த்துக்கொள்வார்கள் என்று இல்லாமல், நம்ம சர்ச்சுக்கு வந்தால் போதும், சத்தியத்தை கேட்டால் போதும் என்று சொல்லி நம்முடைய கடமை அவ்வளோதான் இல்லாமல், இதை தாண்டி சபையில் என்னுடைய பங்கு என்ன என்று சொல்லி நாம் சிந்திக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதான் பர்னபா என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சன் ஆஃப் என்கரேஜ்மெண்ட். அவன் போய் பவுலை அவன் என்கரேஜ் பண்ணார். கவலைப்படாதப்பா, எருசலேம் சபையை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்திருக்கலாம், நான் அவனை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி அவனை ஏற்றுக்கொண்டார்கள். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் பார்க்குறோம் அப்போஸ்தலர் 11:26 வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 11:26. அவர்கள் ஒரு வருஷ காலமாய் சபையோட கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். முதல் அந்தியோகியாவிலே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கப்பட்டது. ஹல்லேலூயா. முதல் இந்த புறஜாதி பட்டணத்துல தான் கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் சூட்டப்பட்டது. ஹல்லேலூயா. அவர்கள்னா யாரு? பவுல், பர்னபா. ஹல்லேலூயா. ஃபஸ்ட்டு வசனத்தில் நாம் வாசிக்கும் போது, லூக்காலெல்லாம் பார்க்கும் போது எப்படி வாசிப்போம்? பர்னபாவும் பவுலும் வாசிப்போம். அதுக்கப்புறம் எப்படி ஒரு வசனம், பவுலும் பர்னபாவும் அப்படின்னு வரும். அப்போ அந்த ஒரு முதிர்ச்சி, அந்த ஒரு வளர்ச்சியை இவருடைய சந்திப்பு நடத்தினது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் ஆறுதலின் மகனாக, ஊக்கமளிக்கிற மகனாக, ஒரு விசுவாசி சோர்ந்து போயிட்டாரா என்கரேஜ் பண்ணுறாரு. கவலைப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க, நான் இருக்கிறேன், எல்லாம் பார்த்துக்கலாம், ஆண்டவர் நடத்துவார், சோர்ந்து போகாதீங்க, சபைக்கு வாங்க என்று வழிநடத்துகிற விசுவாசிகளாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நான் போனால் போதும், என் குடும்பம் நல்லா இருந்தால் போதும், அப்படி இல்லாமல் நம்ம தேடி செல்ல வேண்டும். அனனியா கூட நம்ம பார்க்கும் போது ஆண்டவர் கட்டளை இடுகிறார், நீ போய் பான்னு. ஆனால் ஒரு கட்டளை இடுகிறார். ஆனால் அனனியா என்ன பண்ணுறாரு? அவளை கொலையெல்லாம் பண்ணியிருக்கிறான், அவன்லாம் எத்தனை துன்புறுத்தினா, அவன் வீட்டுக்கெலாம் நான் போகணுமா என்று சொல்லி ஒரு கட்டளையின் அடிப்படை போனவர் அனனியா. ஆனால் ஆண்டவரே சொல்லாமல் இருந்தாலும், சபையாரே சொல்லாமல் இருந்தாலும், தான் தன்னிச்சையாக போய் சென்று என்ன பண்ணா பார்த்தான். ஹல்லேலூயா. யாரும் சொன்னாங்களா பவுலை போய் பாருன்னு சொன்னாங்களா? யாரும் சொல்லலை, தன்னிச்சையாக போனான். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆறுதலின் மக்களாக நாம் இருக்கிறோமா, அலர்ஜியின் மக்களாக நாம் இருக்கிறோமா? சொல்லுங்க. இன்னைக்கு ரெண்டு விதமான மக்கள் நம்முடைய சபையில் இருக்கிறாங்க, எல்லா சபைகளிலும் இருக்கிறாங்க. சொல்லுங்க. ஆறுதலின் மக்கள் ஒரு பக்கம், இன்னொன்று அலர்ஜியின் மக்கள். அது என்னன்னா, ஆறுதலின் மக்கள் என்ன சொல்லுவாங்க? காணாமல் போனவர்களை தேடி, சபைக்கு வராதவங்களை தேடி என்ன பண்ணுவாங்க? போவாங்க. அந்த ஆத்மா எனக்கு முக்கியம், இந்த சபை எனக்கு முக்கியம்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க? போடுவாங்க. அலர்ஜின் மக்கள் தேவ சமூகத்துக்கு ஆவலாக தேடி வரவங்களும் என்ன பண்ணுவாங்க? வரவிடாமல் பண்ணிடுவாங்க. அதுதான் அலர்ஜின் மக்கள். பார்த்தீங்களா? நல்ல நடத்தைகள் நம்ம வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டும். ஹல்லேலூயா. பிரியமான சகோதர சகோதரிகளே, நல்ல வார்த்தைகளை பேச வேண்டும், பக்தி விருத்துக்கு எடுத்த வார்த்தைகளை பேச வேண்டும். ஒருவரை துக்கப்படுத்துகிற வார்த்தைகள், காயப்படுத்துகிற வார்த்தைகள் நம்ம என்ன பண்ணக்கூடாது? பயன்படுத்தக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த கரிசனை எல்லாம் இருந்துச்சு பர்னபாவுக்கு. அதனால தான் பவுலை ரட்சிப்புக்கு நேராக நடத்த முடிந்தது. இன்னைக்கு நான் மட்டும், என் குடும்பம் மட்டும் என்று சொல்லி இல்லாமல், உங்கள் பங்கு, உங்கள் வேலை என்னன்னு மட்டும் இல்லாமல், நீங்கள் சபையில் சில பொறுப்புகள் உங்களுக்கு இருக்குது. சபை ஒரு குடும்பம், நம்மெல்லாம் சகோதரன் என்று சொல்லி பார்க்கிறோம். சகோதர சகோதரிகள். சகோதரன் சக உதிரம் என்னன்னு சொல்லுவாங்க. சக உதிரம். சக உதிரம்னா என்ன? என் கூட பிறந்த
பிளட் ரிலேஷன், அதுதான் சக உதிரம், சகோதரன் சொல்லுவோம். இன்னைக்கு நம்மளாம் யாரோட உதிரத்தில் இணைக்கப்பட்டிருக்கிறோம்? இயேசுவின் இரத்தத்தினால இணைக்கப்பட்ட விசுவாசிகளாக இருக்கிறோம். அப்போ ஒருத்தர் வரலைனாலும் நம்ம உதிரத்தில் ஒருத்தர் வரல என்று அர்த்தம். அப்போ அவங்கள தேடி நீங்கள் என்ன பண்ணணும்? செல்லணும். இந்த நாட்களில் அதிக டெக்னாலஜி இருக்குது, ஃபோன் பண்ணி பேசுங்க, விசாரிங்க, அவர்களை என்ன பண்ணுங்க? நீங்கள் ரட்சிப்படைய விசுவாசத்தில் நிலைக்கும்படியாக நீங்கள் செய்யுங்க. அவர்கள் தான் உண்மையான பர்னபாக்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகாத்மா காந்தி அவர் இங்கிலாந்திலே அவர் இருக்கும்போது அவர் ஒரு சபைக்கு 4 வாரமாக தொடர்ச்சியாக சென்றாராம். ஆனால் 4 வாரமும் யாருமே என்ன பண்ணலையா? அவரிடத்துல பேசலையாம். நீங்கள் எங்கேருந்து வரீங்க, நீங்கள் யார் என்று சொல்லி கேட்கலையாம். அதுக்கப்புறம் அவர் ரொம்ப சோர்வுற்று, என்னடா யாருமே எதுவும் கேட்க மாட்டேங்கிறாங்களே, எதுவும் விசாரிக்க மாட்டேங்கிறாங்களே என்று சொல்லி அவர் என்ன பண்ணாராம்? திருப்பி சபைக்கு போகிறத நிறுத்திட்டாராம். அப்போ அதுக்கப்புறம் ஒரு புக்கில் எழுதுகிறாரு, ஐ லைக் கிரைஸ்ட், ஐ டோன்ட் லைக் கிறிஸ்டியன். எனக்கு கிறிஸ்துவை பிடிக்கும், கிறிஸ்தவர்களை பிடிக்காது. ஏன்னா அவர்களெல்லாம் சுயநலமாக என்ன பண்ணுறாங்க? இருக்கிறாங்க. கிறிஸ்துவுக்கு உண்டான அந்த குணாதிசயம் இல்லை, அன்பு இல்லை, பாசம் இல்லை. அவன் பாட்டு வரான், சர்ச்சுக்கு வரான், காணிக்க போடுறான், என் குடும்பம் நல்லா இருக்குதா, நான் போகிறேன் அப்படின்னு தான் இருக்கிறான். இன்றைக்கி அந்த கன்சோல்மெண்ட் இருந்துச்சுன்னா மகாத்மா காந்தி ரட்சிக்கப்பட்டிருப்பார். ஹல்லேலூயா. அவர் வாழ்க்கையில் கேட்ட ஒரே ஒரு சத்தியத்தை நாம் பார்க்கும்போது அவர் என்ன பண்ணார்? மலை பிரசங்கத்தை கேட்டார். அதை கேட்டு ஒரே ஒரு பிரசங்கத்தை கேட்டு மகாத்மா காந்தி என்னன்னாரு? அகிம்சை வழியில் சுதந்திரத்தை நம்மளுக்கு என்ன பண்ணார்? வாங்கி தந்தார். கத்தியின்றி ரத்தமின்றி ஒரு யுத்தத்தை செய்தார் நம்முடைய தேச தந்தை. பிரியமான சகோதர சகோதரிகளை, இன்றைக்கி எத்தனை சத்தியத்தை கேட்குறோம்? வெறும் மலை பிரசங்கத்தை மாத்திரமா நம்ம கேட்குறோம்? எத்தனை சத்தியம், எத்தனை பைபிள் ஸ்டடி, எத்தனை ரிசர்ச், எத்தனை காரியங்கள், எத்தனை மண்ணாக்கள், எத்தனை ரிசோர்ஸஸ் இன்றைக்கி நம்மளுக்கு இருக்குது. இதெல்லாம் கேட்டும் நம்முடைய வாழ்க்கை மாறவில்லை என்றால் நாம் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம் என்று சொல்லி சிந்தித்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் ஒரு பர்னபாவாக அழைக்கப்படணும். நம்ம சபைக்கு ஒரு பர்னபாவாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் சகோதர சகோதரிகளே, எல்லாரையும் நேசிங்க. எல்லா மனிதர்களையும் நீங்கள் என்ன பண்ணுங்க? எல்லா விசுவாசிகளையும் போய் சந்திங்க, போய் பாருங்கள். அந்த விசுவாசிக்கிற அந்த அவங்கள விசுவாசிக்கிறது, அந்த விசுவாசத்தில் நடத்துக்கிறது நம்முடைய கடமையாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஆமென். யாரோட கடமை இதெல்லாம்? நம்முடைய கடமை. ஹல்லேலூயா. உங்கள் பக்கத்தில் இருக்கவங்க சேர் காலியாக இருந்தால் அது உங்களுடைய கடமை. அவங்கள நீங்கள் தேடி சென்று என்ன பண்ணணும்? நீங்கள் அவங்கள பார்க்கணும். இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த காலை வேளையில் பிரதர் கேனடி பிரதர்கிட்ட நான் பேசினேன். வண்டி சீஸ் ஆயிடுச்சு, எப்படி வருதுன்னு தெரில, பலவீனங்கள் இருந்தது என்று சொன்னாங்க. ஆனால் நான் ஏதோ வண்டி ஏதோ நான் அரேஞ்ச் பண்ணிட்டா நீங்கள் எப்படி வருவீங்க, இல்லாட்டி நான் வெயிட் பண்ணி அடுத்த வாரம் கூட வந்துடுறோம், வண்டி ரெடி ஆகிட்டோன்னு சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி அவ்வளோ சிரமத்தின் மத்தியில் என்ன பண்ணிட்டாங்க? கூடி வந்துட்டாங்க. இல்லாட்டி நான் சாயந்தரம் வந்து நாங்கள் உங்களை பார்க்குறோம் அப்படின்னு சொன்னோம். இப்போ இது மாதிரி என்ன பண்ணோம்? நம்ம ஒவ்வொரு நாளும் விசாரிக்கணும். ஹல்லேலூயா. இது என்னுடைய வேலை மாத்திரமில்லை, சபையுடைய, இதெல்லாம் நம்முடைய சபை. எல்லோரும் தானே சேர்ந்து செய்கிறோம். சாய்ஸ் பால் மாத்திரம்தான் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு இல்லை, எல்லாரும் சேர்ந்து செய்கிறோம். எல்லாருக்கும் ஒரு ஒரு ரோல் இருக்குது, எல்லாருக்கும் ஒரு ஒரு பங்கு. எங்கே கேட்டாலும் என்ன சொல்லுங்கள்? இது எங்கள் சபை, நாங்கள் நடத்துகிறோன்னு சொல்லுங்கள். என்ன சொல்லணும்? இது எங்கள் சபை, நாங்கள் நடத்துகிறோம் அப்படி சொல்லுங்கள். ஹல்லேலூயா. நாங்கள் தான் ஊழியம் செய்கிறேன்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. ஒரு பங்கு மட்டும் இல்லை, இது அனைவரும் நம் சகோதர சகோதரிகளாக இயேசுவின் இரத்த சம்பந்த உறவுகளாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. அதனால் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழும்போது நாம் பர்னபாக்களாக தேடி சென்று விசுவாசிகளை நாம் ஊக்கப்படுத்துகிற ஊழியத்தை இந்த கடைசி நாட்களில் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரபீந்திரநாத் தாகூர் அவருடைய சுய சரித்திரத்தில் அவர் ஒரு கட்டுரையில் சொல்லியிருக்கிறாரு. அவர் தேச ஜனகணமன பாட்டிருக்குல்ல, நம்முடைய தேசிய கீதம், அதை எழுதினது ரபீந்திரநாத் தாகூர். அவர் தன்னுடைய கட்டுரையில் எழுதும் போது கரிசனையின் கட்டுரையில் அவர் சொல்லுகிறார், தன்னுடைய வேலைக்காரன் ஒருவன் வந்து ரெகுலராக வந்து வேலையில் செய்வாரான் வீட்டில். ஒரு நாள் அந்த வேலைக்காரன் வரவில்லை, ஒரு 3 நாட்கள் எந்த காரியமும் சொல்ல. அந்த காலத்தில் லெட்ரு மெசேஜ் எதுவும் பண்ண முடியாதில்ல, வரல. ரொம்ப கோபம் அவருக்கு. எல்லா வேலையும் நானே செய்கிறேனே, இவன் ஏன் சொல்லாமல் இல்லாமல் லீவ் போட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபம். அடுத்த நாள் வந்தோடனே பிடிச்சி கேட்டாராம், ஏன் வரல? உன்னால் எனக்கு எத்தனை வேலைகள் எனக்கு
கடினமாக இருந்தது என்று சுலைமான் ரொம்ப கடுமையான வார்த்தைகளை சொல்லி அவனை திட்டினாராம். அப்போ அவன் காரணத்தை சொன்னானா, ஐயா நான் வர முடியவில்லை, மன்னித்து கொள்ளுங்கள், என் மகள் மரித்து விட்டால் அவளுடைய ஈம சடங்கை நானே எடுத்து செய்ய வேண்டியதாக இருந்தது, மன்னிச்சு கொடுங்க, இனிமேல் நான் லீவ் போடாமல் வந்துடுவேன்னு சொன்னாராம். அப்போ ரொம்ப கஷ்டப்பட்டாராம். ஐயோ நான் எப்படி பேசிட்டேன், நான் இவ்வளோ நல்லா படித்தவனாக இருக்கலாம், அத்தனை கட்டுரை எழுதவனாக இருக்கலாம், ஆனால் நான் எப்படி பண்ணிட்டேன், முட்டாள்தனமாக பிறருடைய உணர்ச்சியை நான் புரிந்து கொள்ளாமல் என்ன பண்ணிட்டேன், பேசிட்டேனே என்று சொல்லி அவர் வருத்தப்பட்டாராம். அப்போ அவர் நிறைய வார்த்தைகளை அவர் சொல்லியிருந்தார். ஒரு சில காரியங்களை நான் உங்ககிட்ட படிவுகிறேன். அப்போ நம்மோடு பணியாற்றுபவர்கள் எத்தனையோ சோதனைகளிலும் வேதனைகளிலும் தாங்க முடியாமல் பாரத்தோடு பணியாற்றுவது நமக்கு தெரியாது. வார்த்தைகளால் ஏற்பட்ட வலிகள், இருதயத்தில் ஏற்பட்ட கவலைகள், கசிவுகளின் கண்ணீர், சூழ்நிலைகள் போன்ற சுமைகள், அழுத்தங்கள் சுமந்து கொண்டு பணியாற்றுகிறார்கள். மற்றவர்கள் நம்மை போலவே சௌகரியமாய் இருப்பதாக நாம் நினைத்து கொள்கிறோம். இப்படி எவையேனும் வந்தால், இப்படிப்பட்ட பிரச்சனைகள் எவையோனும் நம்முடைய வாழ்க்கையில் வந்தால் நம் துக்கத்திலே மடிந்து போயிருப்போம். எனவே எத்தனையோ கஷ்டங்கள் உலகமெங்கும் இருக்கிறது. திருமணம் ஆகாத மகளை குறித்த கவலை, கணவனை இழந்த துக்கம், குழந்தைகள் நிமித்தம் துக்கம், தீராத வியாதி உள்ளவர்கள் குறித்த துக்கம், புத்தி சுவாதீனம் இல்லாத பிள்ளைகளை குறித்து துக்கம், குடும்பங்களில் பலவிதமான பிரச்சனைகள், போராட்டங்கள், தொழிலில் போராட்டம், இப்படிப்பட்ட காரியங்கள் ஏற்பட்ட துக்கம், இந்த பட்டியலுக்கு முடிவே இருக்காது. எனவே அனைவரையும் நாம் என்ன பண்ணோம், கனிவோடு கருசனையோடு நடத்த வேண்டும் என்று சொல்லி அவர் எழுதியிருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் பேசுகிற ஒரு நபருக்கு பின்னாடி என்னென்ன கஷ்டம் இருக்குது, அவங்க குடும்பத்தில் என்னென்ன கஷ்டம் இருக்குது, அவன் வாழ்க்கையில் என்னென்ன கஷ்டம் இருக்குன்னு நமக்கு தெரியாது. எல்லாமே நம்மை போல் நம்ம நினைக்கக்கூடாது. அவன் கஷ்டம் அவனுக்கு தெரியும். அதனால் எல்லாரையும் கூடுமான வரை நம்ம என்ன பண்ண வேண்டும், நேசித்து கருசனையோடு பேச வேண்டும். ஹல்லேலூயா. பர்னபாவை போல கருசனையோடு ஊக்கமளிக்கிற ஆறுதலின் மகனாக நாம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இப்படிப்பட்டவர்கள் தான் பர்னபாக்கள். இந்த கடைசி காலத்தில் நாம் கடிந்து கொள்ளலாம், நம்ம என்ன காரியங்கள் வேணாலும் செய்யலாம், ஆனால் ஒருவரை தேற்றுவது தேவனுடைய இரக்கத்தின் அந்த வெளிப்பாடு நாம் கருசனையோடு அனைவரிடம் நடந்து கொள்வது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசு காட்டிக் கொடுத்தவனை சிநேகிதனே என்று சொன்னார். ஹல்லேலூயா. செருப்பால் அடிச்சிருந்தா கூட யூதாஸ் காரியத்தை என்ன பண்ணியிருக்க மாட்டான், திருந்திருக்க மாட்டான். சிநேகிதனேன்னு சொன்ன ஒரு வார்த்தை அவன் வாழ்க்கையை மாற்றினது. ஹல்லேலூயா. அவனால் தாங்க முடியல, எவ்வளோ பெரிய துரோகத்தை செஞ்சுட்டேன், இப்படி பண்ணிட்டேனே. ஹல்லேலூயா. ஆண்டவர் பேதுரு தண்டிக்கல, நீ என்னை நேசிக்கிறையாதான்னு கேட்டார். உண்மையான டு யூ லவ் மீன்னு கேட்டார். நான் எவ்வளோ பண்ணேன், எத்தனை வருஷம் கூடயே இருந்தேன், இப்படி பண்ணிட்டியாடான்னு சொல்லி கேட்கல, தேடி சென்று அவர் என்ன பண்ணார், நேசிக்கிறையான்னு கேட்டார். அதான் கிறிஸ்துவின் சிந்தை. அந்த சிந்தை உங்களிலும் இருக்க கடவுது என்று சொல்லி வாசிக்கிறோம். அந்த வசனத்தில் பர்னபாவோட வாழ்க்கையிலே அது காணப்பட்டது. பார்த்தீங்களா, தொலைந்து போன சவுலை, பவுலாக மாறின பவுலை தேடி சென்று அவனை என்ன பண்ணார், ஒரு என்கரேஜ்மெண்ட், ஒரு கன்சோலேஷன் கொடுத்து அவனை மீண்டுமாக சேர்த்து வந்தார். ஹல்லேலூயா. அதனால் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் ஒரு தீர்மானம் எடுக்க போகிறீங்க, நான் என் சபைக்கு பர்னபாவாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சொல்லுங்க, நீங்கள் யாரு? யாரு? ஆமென். ஹல்லேலூயா. பர்னபானா என்ன? ஆறுதலின் சன் ஆஃப் என்கரேஜ்மெண்ட், ஊக்கப்படுத்தணும். அதனால் பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்கள், கையை பிடிச்சிக்கோங்க, இனிமேல் நான் உங்களை உற்சாகப்படுத்துவேன், இனிமேல் நான் உங்களை விசாரிப்பேன். ஹல்லேலூயா. இனிமேல் உங்களை அலோனாக விட மாட்டேன், தனியாக விட மாட்டேன். ஹல்லேலூயா. சபைக்கு வரலைன்னா கால் பண்ணி கேட்பேன், விசாரிப்பேன். ஹல்லேலூயா. டைம் கிடச்சா சென்று போய் பாருங்கள். இன்றைக்கி என்னென்ன விசுவாசிகள் வரல, காலையில் ஆராதனைக்கு பாதி பேர் வந்துட்டாங்க, இன்றைக்கி ரெண்டாவது ஆராதனைக்கு யார் வரல நோட் பண்ணுங்கள். சபை முடிஞ்சு இங்கே நல்லா இருக்கியா, அங்கே நல்லா இருக்கியா, எல்லாம் பேசுகிறோம், எல்லாம் நல்லது, வாரத்தில் ஒரு நாள் மீட் பண்ணுறோம், பேசுகிறோம். உங்கள் கண்ணை அப்சர்வ் பண்ணணும். இன்றைக்கி இந்த விசுவாசியில் வரலையா, நோட் பண்ணி வைங்க. வீட்டுக்கு போடுறீங்க, நல்லா சாப்பிட்றீங்க, ஓகே, சாயந்தரம் ஒரு ஜெபம் பண்ணிட்டு கால் செய்து என்ன பண்ணுங்க, பேசுங்க. முடிஞ்சால் வராதவங்களை போய் நேரில் போய் சந்தித்து பேசுங்க. சுருக்கமாக போய் சாப்பாடு இதெல்லாம் எதுவுமே வேண்டாம், சர்ச்சுட்டு போனேன், ஏங்க இந்த வழியாக வந்தங்க, உங்களை பார்த்தங்க, நல்லா இருக்கீங்களா, ஏங்க நீங்கள் சர்ச்சுக்கு வரல, சரி பிரதர் வாங்க, சரியா, மிஸ் பண்ணிடாதீங்க, உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணிக்கிறேன், ஒரு வார்த்தை சொல்லுங்கள். ஹல்லேலூயா. என்னை சிந்திக்க, என்னை விசுவாசிக்க, என்னை விசாரிக்க ஒரு விசுவாசி இருக்கிறாங்களேன்னு சொல்லி நெக்ஸ்ட் வீக் வந்துடுவாங்க. ஹல்லேலூயா. அப்படி இருக்கும்போது சபை எழும்பும். ஹல்லேலூயா.
இது எல்லாம் ஒருத்தரே பார்த்துக்குவாருன்னு சொன்னால் அந்த இடத்துல வராக்காது. எல்லாம் சேர்ந்து இப்படி பண்ணால் கை தட்ட முடியாது, இப்படி பண்ணாதான் கை தட்டும், அந்த இடத்துல எழுப்புதல் உண்டாகும். ஆனால் எல்லாருமே சேர்ந்து பர்னபாக்களாக எழுப்புங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நல்லவன், பரிசுத்த ஆவியால் நிறைந்தவன், விசுவாசத்தால் நிறைந்தவன், இந்த 3 குணாதிசயம் இருந்தால் மக்கள் கர்த்தரிடத்தில் சேர்க்கப்பட்டார்கள். இந்த 3 பண்புகளும் உங்கள் வாழ்க்கையில் இருந்தால் மக்கள் கர்த்தரிடத்தில் சபையில் சேர்க்கப்படுவார்கள். கண்களை மூடி நாம் ஜெயிப்போம். மிகவும் நேசிக்கிற அன்பின் தேவனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளை இந்த வசனத்தின் மூலமாக எங்களோடு பேசுனதுக்காக நன்றி. நாங்களும் பர்னபாவை போல ஒரு வாழ்க்கை வாழ ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் எங்களை பயன்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.